ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உளுந்து. இது வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். இவ்வளவும் போட போகிறதில்ல, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம உளுந்தங்கஞ்சி செய்யும் போது போட போகிறதில்ல, சாப்பிடும் போது அதில் போட்டு சாப்பிட்றதுக்காக தேங்காய் தேவைப்படும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ் சுக்கு, ஒரு 5 ஏலக்காய், ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த பொடி. அண்ட் கொஞ்சமாக உப்பு போடணும், ஒரு 1/4 ஸ்பூன் போல் இருந்தால் போதும். அண்ட் அரிசி மாவு 1 ஸ்பூன் போல் மட்டும் போட போகிறோம். இது வந்து கஞ்சி மாதிரி கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் தான் போடுறோம். களி இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி நிறைய தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தண்ணி போல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ உப்பும் அரிசி மாவும் சேர்த்துடலாம் இப்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. அது என்ன தான் எப்படி பாத்திரம் வச்சாலும் நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் வச்சிட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். உளுந்துனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை சுக்கெல்லாம் சேர்க்கறனால இதை வந்து நல்லா சூடாக வச்சு சாப்பிடும்போது நெஞ்சு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த உளுந்து வச்சு நம்ம கஞ்சியாகவும் பண்ணுவோம், களி மாதிரியும் செய்வோம். பட் சேலத்தில் வந்து பெரும்பாலும் உளுந்தங்கஞ்சி தான் செய்வாங்க. அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை செஞ்சுடுவோம். இந்த உளுந்தோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் மொத்தமாக போட்ட வெல்லத்தோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு அது கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் பத்தலாம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ கைவிடாமல் எப்பயும் கிளறிட்டே இருக்கணும். ஸோ அந்த உளுந்தங்கஞ்சியோட கொஞ்சம் ஒரு ஹார்டான பார்ட்னா அந்த கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் போடுற வெல்லத்தோட கலரை பொறுத்து நம்மளுக்கு கலர் வரும். ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சுக்கு ஏலக்காய் அந்த பொடியை சேர்த்துடலாம். ஸோ நாங்கள் செஞ்சுருக்க உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து 6லேருந்து 7 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் காலையில் செய்யும் போது காலையிலையோ எப்போயோ நீங்கள் செய்யும் போது அது வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாளோ வந்து நீங்கள் தாராளமாக அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏற்ற உணவு தான் இது. அது நான் சொன்ன மாதிரி சளி பிடிச்சவங்க, நெஞ்சு சளி இருக்கவங்க வந்து நல்லா சூடாக உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை வச்சுட்டு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சளி நல்லா குறையிறது தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சியில் தேங்காயை பால் எடுத்துகிட்டு அந்த பாலை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்வாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். பட் நாங்கள் சேலத்தில் செய்கிற மெத்தட் இப்படி தான் செஞ்சுட்டு கடைசியாக அது மேலே தேங்காய் துருவலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.